இன்னைக்கு இந்த வெதரோட மூட் ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் as bad as your girlfriend's or your wife's mood swing. GoPro பார்த்துட்டு எக்ஸைட் ஆகிறானுங்க. என்னடா ரேஸு கூப்பிட்றீங்களா? அட பாவிங்களா டே, வேற ஏதோ கட்டட் ஷூட் பண்ண வந்து இன்னைக்கு வேற கட்டட் ஆகிடா, ஐயோ வழி விடுறாங்க அவன். ஸோ நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், கோவாவில் என்ன இருக்கும் தெரியுமா அப்படின்னா, பீச் இருக்கும் நாங்கள், வேற என்ன இருக்கும், ரெசார்ட் இருக்கும் நாங்கள், வேற என்னடா இருக்கும் நாங்கள், தண்ணி போடுவியா அப்படின்னு கேட்டேன். அவங்க உடனே ஷாக் ஆகிட்டாங்க, வை நாட் அப்படின்னாங்க. வாவ், லுக்ஸ் பியூட்டிஃபுல்லுங்க. அந்த செம்ம அழகாக இருக்குது. பின்னழகை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட் தெம் கோ. அவங்கள அடித்து பிடிச்சி விரட்ட வேணாம் அப்படின்னு தோணுது. பார்த்தோம், ரசித்தோம். இட் வெண்ட் ஆஃப். அதோட விட்டுருந்தோம். ஐயோ பிரித்து தள்ளிட்டு போதும் இந்த ரேஞ்ச் ரோவர். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் திங். உண்டே சுசுக்கி எல்லாம் வந்து எனக்கு பெருசாக பிடிக்காது. ஓ ஃபக். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு பியூட்டிஃபுல் டே டு vlog. கரெக்டாக vlog-ஐ ஸ்டார்ட் பண்ணுற கோப்ரோவை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். செம்ம மழைங்க. ஐ ஹோப் இட் ஸ்டேஸ் லைக் திஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டே. நான் போயிட்டு கேட்டை திறக்கணும். நல்ல மழை பொலன்னு பொழக்குது. ஷிட். ஓகே போகலாம். யோசிச்சுட்டே இருந்தேன். ஐ வாஸ் கண்டம்ப்ளேட்டிங் இன்றைக்கி vlog பண்ணலாமா வேணாமான்ட்டு. எனிவே ஹியர் வி ஆர். கரெக்டாக மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நான் மழை பெய்யும் போதெல்லாம் vlog பண்ணுவேன் எப்போவுமே. நான் மழையில் கார் ஓட்டுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ட கொஞ்சம் பின்னாடி வந்து ஒதுங்கிட்டுனா போயிடலாம். வாவ், செம்ம மழைங்க. ஆக்சுவலாக we are going for a லாங் ட்ரைவுன்னு சொல்லலாம். இங்கேருந்து ஒரு 1 hour ட்ரைவு, 1 hour 1.5 hours கூட ஆகும், ஏன்னா மழைனால. ஸோ அஃபிஷியலாக ஒரு ஒர்க் விஷயமாக போயிட்டுருக்கேன். ஸோ ஐ தாட் ஆஃப் vlogging டுடே. நல்ல ஒரு மழை வேறு. அண்ட் வென்எவர் இட் ரெயின்ஸில் ஒரு மாதிரி நம்ம ஊரே அழகாகிடும். சில பேர் யோசிக்கலாம், எல்லோரும் ஆற்றுல எப்படி இருக்காங்க, ஒரு வடிவேல் ஜோக் வரல, ஏன்னா ஆற்றுல எல்லாரும் வெள்ளம் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அந்த ஃப்ளட்ஸு அதை அழகாகிடும்னு சொல்லலை. ஜென்ரலாக இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தண்ணி கிடைக்கும், மரம்லாம் பச்சையாகிடும், ரோடு கொஞ்சம் எம்டி ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி கேவலமாகவும் ஆகிடும். பட் ஐ லவ் ரெயின், ஐ லவ் பீயிங் இன் ரெயின். இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே என்கிட்ட சைக்கிளில் நான் போய் வந்த நாள்லேருந்து அப்போ கூட சைக்கிளில் நனைஞ்சிட்டே போனால் கூட மழை நிற்கணும் அப்படின்னு ஒரு நாளும் நான் வேணுனது கிடையாது. அந்தளவுக்கு மழைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நைஸ். நான் யோசித்தேன், இப்போ சாமி இன்னைக்கு பாட்டு கேட்டு ஜாலியாக அப்படியே வண்டி ஓட்டு போயிட்டு வரலாம், யூனோ. பிகாஸ் என்னுடைய பிஸ்னஸில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பார்ட்ஸ் வந்து என்ஜாயிங் தட் லாங் ட்ரைவ்ஸ் அண்ட் ட்ராவல். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு சைட்டு தூரமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து அதை என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா நிறைய ட்ராவல் அதில் இன்வால்வ் ஆகும். And that is something that I love and I cherish. It's a part of my business. So இந்த மாதிரி மழை பெய்யும் போது it adds flavor to it. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கும். மழை அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுது. பட் நம்ம ஒன்ஸ் ஹைவே போனதுக்கப்புறம்லாம் நல்லா மழை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், it will be better. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வேறு vlog பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 2 months நடுவில் vlog-ஏ பண்ணல. நிறைய ஒர்க்கு அண்ட் ஐ வாஸ் நாட் இன் த மூட். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு கேஆஸ்க்கு நடுவில் வந்து ஒரு டனலுக்குள்ள போன மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ ஐ மீன் ஸ்பேஸ் வித் மை செல்ஃப். அண்ட் எனக்கு அந்த டைமில் தான் வந்து vlog பண்ணவே தோணும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக அட்வென்ச்சரஸாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் see how it goes. Guys, we reached the highway. ஹைவேன்னு சொல்ல முடியாது, பூந்தமல்லி ஹை ரோட்டில் இருக்கோம். இது ஆக்சுவலாக ஹைவே தான். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டினா தான், ஐ மீன் ஒன்ஸ் யூ கிராஸ் பூந்தமல்லி அண்ட் பெங்களூர் ஹைவே ரீச் பண்ணதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மழை கொஞ்சம் பெஞ்சால் நல்லாயிருக்கும், இன்னும் ஃபன்னாக ஓட்டிகிட்டு போகலாம் வண்டியை. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, மழை பெய்யும் போது வண்டி க்ளீன் ஆகும். பட் இந்த மாதிரி ஹைவேஸில் போகும்போது யூ ஜஸ்ட் கெட் ஸ்ப்ரேட் லைக் அ காக்ரோச்.
யூனோ அந்த ட்ரக்கிலேருந்து வர அந்த ஸ்ப்ரே எல்லாம் வண்டியை வந்து கம்ப்ளீட்லி தூசி ஆகிடும். அதுவும் காஞ்சி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி டர்ட்டி. அதுவும் நம்ம பையன் வேறு கொஞ்சம் டார்க் கலராக, அதனால் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும், க்ளீனாக தெரியும். ஸோ ஐ ஹோப் இட் ரெயின்ஸ். ஐ மீன் க்ளவுட்ஸ் ஆர் ஓவர் கேஸ்ட், பட் அந்த தூரத்தில் பார்க்கும்போது அங்கே ஸ்கைஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. இங்கே தான் ஓவர் கேஸ்ட்டாக இருக்குது. ஸோ மழை இதுக்கப்புறம் பெய்யுமான்றது சந்தேகம் தான். பெஞ்சால் நல்லாயிருக்கும், பெய்யும்னு நினைக்கிறேன், பட் ஐ எம் நாட் ஷுர். என்னங்க வெயில் வந்துருச்சு டக்குன்னு, ரோடெல்லாம் வேறு காஞ்சி போயிருக்கு. இப்படியே இன்னும் ஒரு 50 minutes இல்லை நம்ம ரீச் ஆகிடுவோம் நம்ம டெஸ்டினேஷனுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி மை கிளைண்ட் இஸ் ஆல்சோ தேர். நம்ம ஒரகடமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு 3 months முன்னாடி அங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட். அதுக்குள்ளே வந்து ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்காக நம்ம வந்து பில்ட் பண்ணியிருந்தோம் வித் பார்ட்டிஷன்ஸ், ஃபால் சீலிங். த ஹோல் ஆஃபீஸ் வாஸ் பில்ட் அவுட் ஆஃப் ஸ்க்ராட்ச். ஸோ அதில் டிஸ்கஷன் ரூம், ஒர்க் ஸ்டேஷன், ரிசப்ஷன் அண்ட் குவாலிட்டி செக், QC ரூம், அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே அங்கே தான் வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரூம் எல்லாமே அவங்களுக்கு வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். கம்ப்ளீட்டாக வந்து பார்ட்டிஷன், ஃபால் சீலிங், கிளாஸஸ், டோர்ஸ், இன்னும் வினைல் ஃப்ளோரிங், ஃபர்னிச்சர் முதற்கொண்டு A to Z எல்லாமே நம்ம செட் பண்ணி கொடுத்தோம். ஸோ நான் எப்போவுமே வந்து ஐ ட்ரை டு பில்ட் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் மை கிளைண்ட். ஸோ அதனால் மார்னிங்கே ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் நீங்கள் இருப்பீங்களா, வந்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து நம்மளோட சாம்பிள்ஸ் கொஞ்சம் இருக்குது, முன்னாடி கொடுத்துருந்தது, அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காததுனால. ஸோ டுடே ஐ தாட் ஐல் கோ அண்ட் ஃபினிஷ் தட் ஒர்க் ஆஃப். அதனால் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன், சார் நீங்கள் இருக்கீங்களா, வந்தால் அவங்கள பார்க்க முடியுமான்னு. ஸோ அங்கே போயிட்டு இந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அவர் கூட ஒரு 1/2 an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுவேன். இஸ் எ வெரி குட் வெல் விஷர் ஆஃப் மீ. அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு தனி மரியாதை அவருக்கு என் மேலே. ஸோ எப்போவுமே நம்மளை விட அதிகமாக சாதித்தவங்க, நம்மளோட லைஃப்பில் பெட்டர் பொசிஷனில் இருக்கவங்க நமக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து அக்னாலேஜ் பண்ணும்போது அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் ஐ எம் சம்படி ஹூ கிரேவ்ட் ஆல் தட் ரெஸ்பெக்ட் அண்ட் அக்னாலேஜ்மெண்ட் ஃப்ரம் பீப்புள் இன் மை ஓன் சர்க்கிள். ஆனால் அதுக்கு எனக்கு என் சர்க்கிளில் கிடச்சதே கிடையாது. என்றைக்குமே முன்ன பின்ன தெரியாதவங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யூனோ, நான் எங்கேயாவது ஒரு பப்ளிக் ஸ்பீச்சோ ஒரு கீநோட் கொடுக்க போகிறேன்னா அங்கே இருக்கிற ஆடியன்ஸு யாருன்னே பார்த்துருக்க மாட்டாங்க. அதான் ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்துருப்பாங்க. இல்லை யூடியூப் காமெண்ட் செக்ஷனில், இந்த மாதிரி இடத்துல தான் எனக்கு என்றைக்குமே அந்த அக்னாலஜ்மெண்ட்டும் அப்ரிசியேஷனும் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இட் இஸ் சம்திங் தட் ஐ கெட் ஃப்ரம் மை கிளைண்ட்ஸ் ஆல் த டைம். நான் ஒர்க் பண்ண எல்லா கிளைண்ட்டுமே சரி, ஸோ ஃபார் தேவ் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டட் மீ பிகாஸ் ஆஃப் தேர் ஒர்க் அண்ட் பிகாஸ் ஆஃப் மை ஒர்க் அண்ட் எவ்ரிதிங் அண்ட் யூனோ அண்ட் ஆல் தட். ஸோ அதனால் அவர் கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக பிஸ்னஸில் இருக்கார். அப்பா வயசுன்னு சொல்ல முடியாது, ஒரு சித்தப்பா வயசுன்னு சொல்லலாம். இஸ் அரௌண்ட் 47 அண்ட் ஐ எம் 27. ஸோ ஐ டர்ன் 27 ரீசெண்ட்லி. ஸோ 20 வருஷம் என்னோட பெரியவர். அவருக்கு ஒரு தனி மரியாதை. த வே ஐ எம் டூயிங் மை ஒர்க். இந்த விலாக்லாம் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் சொல்லுவார், நீங்கள் ரோட்டில் வர டைமை கூட வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, அதை ஒரு விலாக் எடுத்து போட்டுருவீங்க அப்படின்றாரு. பிகாஸ் அவர் சைட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 1 month ஒர்க் பண்ணோம் இல்லையா. அண்ட் என்னுடைய ஃபீல்டில் அது ஒரு விஷயங்க. ஒரு இன்டீரியர் டிசைனிங் ஆர்கிடெக்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா யூ கேன் ரிலேட். நீங்கள் சில ப்ராஜெக்ட்ஸில் 1 மாதம் 3 மாதம் 6 மாதம்லாம் ஒர்க் பண்ணும்போது நல்ல கிளைண்ட்டாக இருந்தாங்க, நீங்களும் நல்ல ஒரு ஒர்க் எஃபிஷியண்ட்டாக பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஏன்னா தினமும் போய் பார்க்குறீங்கல்ல, ஆல்மோஸ்ட் லைக் ஃபேமிலின்னு சொல்ல முடியாது, பட் யூல் பிகம் லைக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெய்லி நீங்கள் பார்க்கறதுனால யூ வில் ஸ்பெண்ட் டைம் வித் தெம், கெட் டு நோ தெம் பர்சனலி அண்ட் ஆல் தட். அதனால் கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டார் எனக்கு. ஆல் மை கிளைண்ட்ஸ் ஆர் லைக் தட் வித் மீ. தனி ரேப்போ, ஒரு தனி ரெப்யூட்டேஷன். ஸோ அதனால் 1 மாதம் தினமும் பார்ப்பார், நான் ஷூட் பண்ணுறது, நான் விலாக் பண்ணுறது எல்லாத்தையும் என்ன கிஷோர் பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்து சிரிச்சிட்ருப்பார். ஸோ யா, கிரேட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் ஷுர் ஹீ இஸ் தேர் வென் இன்றைக்கி நான் போகும்போது. ஸோ இஸ் அ CEO ஃபவுண்டர் அண்ட் ஆல் தட். பட் அதான் சொல்கிறேன், ரொம்ப பெரிய ஆள், ஆனால் அந்த இதுவே இருக்காது. அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஆட்டிடியூடோ யூனோ நத்திங். ஹி ஹேஸ் அ குட் டெம்பரமெண்ட் அண்ட் லவ்ஸ் மீ, ஐ லவ் ஹிம். ஸோ இட்ஸ் யா குட் ரிலேஷன்ஷிப். Guys, this rain is just teasing me.
மழை பெய்யவும் மாட்டுது, ஒழுங்காக நிற்கவும் மாட்டுது, ஒரு மாதிரி இட்ஸ் டீசிங் மீ. இங்கே பாருங்களேன், பேஞ்சா ஒழுங்காக பேய்டா. ஸோ இஃப் இட் ரெயின்ஸ், வாவ், இஃப் இட் ரெயின்ஸ் இட் வில் பி பியூட்டிஃபுல். பட் I don't know, just big droplets right now. But ப்ராப்பரான மழை இல்லை. கமான் கமான். எனக்கு இந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்குங்க. இந்த சவுண்ட் ஆஃப் த ரெயின் ஹிட்டிங் த ரூஃப் டாப் ஆஃப் த கார். இந்த கொதிக்கிற எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது டொபக்குன்னு கடுகை தூக்கி போட்டா ஆஹா ஆஹா. That's what I mean. This rain is really teasing me. இப்போ நல்ல ஃப்ளோ பிடிச்சிது, டக்குன்னு மறுபடியும் இட்ஸ் நாட் ரெய்னிங். ஓகே, எனிவே the roads look beautiful. மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும், பட் we can just keep wishing for it, or we can enjoy what we have already. I hate traffic. I mean, who likes traffic? Nobody does, except when you are with your சொல்லாமல் தெரில. பட் யா, சம்டைம்ஸ் வென் நீங்கள் வந்து ஒருத்தரோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போய் சேரவே வேணான்னு தோணுது, இந்த ட்ரைவ் வந்து ஸ்லோ ஆகாதா அப்படின்னு நினைக்கும் போது யூ வில் லவ் டிராஃபிக். ஸோ எனிவே, நான் சொல்கிறேன், என்ன ஓப்பனாக சொல்கிறது இதில் என்ன இருக்குது. வென் யூ ஆர் வித் யுவர் லவ்ட் ஒன், வித் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் வித் யுவர் ஒய்ஃப், you just wish there's more traffic. Sometimes, at least at the initial stages of the relationship. So நான் ஒரு மேட்டர் சொல்கிறேன். புல்லிங்கோ கோப்ரோ பார்த்துட்டு எக்ஸைட் ஆகிறானுங்க. தலையில் மாட்டிருக்கு இல்லையா? என்னடா ரேஸு கூப்பிட்றீங்களா? அட பாவிங்களா டேய், தலை வேணாம் வேணாம் வேணாம். ஹெல்மெட்டு கூட நீ போடலை, அப்புறம் நீயே உள்ள வேற ஏதோ கட்டன் ஷூட் பண்ண வந்து இன்னைக்கு வேற கட்டன் ஆகிடும். ஐயோ வழி விடுறாங்க இவன் வழி விடுறாங்க, இவனை நான் சேஸ் பண்ண என்னை துரத்துவானே அவன். பாவி, ஆஹா, இந்த ஸ்குட்டு தொல்லை தாங்க முடியலையே, இது போவாது நினைக்கிறனே. என்ன பைக் இது? டியூக்கா? ஐ திங்க் இட்ஸ் யமஹா. ஏப்பா போயிட்டாங்க. he got excited அது. ஆனால் அஃப்கோர்ஸ் அவர் ஹெல்மெட்லாம் போடாமல் போகிறாரு. ஆனால் இருந்தாலும் இந்த பசங்க the way machines and gadgets excite menல unbelievable, just unbelievable. அந்த காரு, இந்த பைக்கு, இந்த மாதிரி கோப்ரோ, இந்த மாதிரி மிஷின்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் கொடுக்குற எக்ஸைட்மெண்ட் வந்து பசங்களுக்கு அது வந்து ஒரு இட்ஸ் அன் ஆர்காஸ்மிக் ஃபீல். அதை டிஸ்கிரைபே பண்ண முடியாது. அது வேறு எதுலேருந்தும் கிடைக்காது வேறு, யூனோ. ஸோ யா, அதை பார்த்த உடனே அவர் பாட்டு ஃபன் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தாரு. அது கோப்ரோவை பார்த்த உடனே he got so excited and he started laughing and all that. These are all very beautiful moments in life. ரொம்ப சின்ன சின்ன விஷயம். I hope it's on record. Oh shit, yeah, fine. GoPro நல்ல வேலை பயந்துட்டேன். GoPro ஆனில் தான் இருக்குது. I got that on record. So இதெல்லாம், these are all things that you will cherish, small things. So luckily that guy did not சில பேர் வந்து ரேஸுக்கெலாம் கூப்பிடுவாங்க, அவன் வழியெலாம் விட்டார். பட் தேங்க் காட் he left. கீழே விழுந்து நம்மளும் பைத்தியக்கார மாதிரி அதெல்லாம் நான் பண்ணவும் மாட்டேன். ரேஸுக்கெலாம் கூப்பிட்டாலும் விண்டோ இறக்கி, தலைவா ஆளை விட்டு நான் வேறு ஒரு வேலை வச்சுவா, வேறு ஒரு கண்டென்ட் ஷூட் பண்ண போயிட்டுருக்கேன், நீ கண்டென்ட் ஆகிட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பேன். பட் எனிவே, வாஸ் அ நைஸ் க்யூட் மொமெண்ட். வி ஜஸ்ட் கிராஸ் தட் கோவா மும்பை போர்டு. கோவா 882ன்னு போட்டிருக்கோம் இந்த இடத்துல. எப்போ இதெல்லாம் கிராஸ் பண்ணும்போதும் அம்மா ஞாபகம் வரும். ஏன்னா இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது தான் எங்கள் அம்மா கேட்டாங்க, என்னை ஒரு நாள் கோவா கூப்பிட்டு போடா, கார்லேயே கோவாவுக்கு ஒரு டிரைவ் போகலான்னு சொல்லிட்டு. அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட் நடந்தது. நான் சொன்னேன் கோவாவில், வாவ், ரேஞ்ச் ரோவர் தானே, வாவ் பா, லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், கோவாவில் என்ன இருக்கும் தெரியுமா அப்படின்னா, பீச் இருக்கும். நாங்கள் வேறு என்ன இருக்கும், ரெசார்ட் இருக்கோம். நாங்கள் வேறு என்னடா இருக்கோம், நாங்கள் தண்ணி போடுவியா அப்படின்னு கேட்டேன்.
அவங்க உடனே ஷாக் ஆகிட்டாங்க, வை நாட் அப்படின்னாங்க. ஸோ யா, ஐ ஆல்வேஸ் கெட் ரிமைண்டட் ஆஃப் தட் whenever I see that Goa boat. wow, லுக்ஸ் பியூட்டிஃபுல்லுங்க. அந்த ரேஞ்ச் ரோவரு செம்ம அழகாக இருக்குது. I don't want to chase it, பட் அது பின்னாடியே அதோடைய பின்னழகை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வா, என்ன ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் இல்லை. டக்குன்னு லெஃப்டில் வரும்போது I was like, oh my god, wow, செம்ம ஒரு ரோட் ப்ரெசன்ஸ். இதுக்கு அழகாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. லுக்ஸ் லைக் an EV, பட் ஈவியா இது? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் தான் நினைக்கிறேன். ஈவியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் பார்க்க ஈவி மாதிரியே இருக்குங்க. ஒரு வேளை இருக்குமோ? Oh god, he's just spraying on me. மழையோட கலந்து இந்த ஸ்ப்ரேவும் நம்ம வண்டியில் அடித்து வண்டியை ஃபுல் தூசி ஆக்குது. ஆஹா, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பர். ஸ்டார்டிங் ஆஃப் த விளாக்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த மழை வந்து அப்படியே விட்டு விட்டு பெய்யுதுங்க. இப்போ கொஞ்சம் நல்லாவே பெய்யுது. எனக்கு இந்த ரேஞ்ச் ரோவர் ரொம்ப பிடிக்கும். யூனோ, ஐ ஹோப் இந்த ரேஞ்ச் ரோவர், லேண்ட் ரோவர், ஐ திங்க் லேண்ட் ரோவரை விட, ஐ மீன் ஐ நோ ஃபார் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், லேண்ட் ரோவரை விட ரேஞ்ச் ரோவர் இஸ் குவைட் பிளேஸ்ட் அபவ். ஈவன் இன் ஃபாரின் கண்ட்ரீஸில் ரேஞ்ச் ரோவரை இன்னும், லேண்ட் ரோவரோட ரேஞ்ச் ரோவரை இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் வந்து ஒரு எஸ்யூவி வாங்கினா இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் ரோவர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஐ மீன் சம்டே ஒரு பெரிய ஃபேமிலிலாம் வந்ததுக்கப்புறமா, ப்ராபப்ளி ஆஃப்டர் ஐ கெட் மேரிட் அண்ட் ஐ ஹேவ் கிட்ஸ் அண்ட் ஆல், அப்போ மேபி எனக்கு எஸ்யூவி வாங்கலாம் அப்படின்னு ஒரு நாள் தோணும். கண்டிப்பாக தோணும். ஐ நோ அபவுட் மை செல்ஃப். இன்னி வரைக்கும் நான் சிடான் காய் தான். இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு சிடான் காயாக தான் இருப்பேன். as long as sedans become irrelevant for me. இல்லை I don't think sedans will ever become irrelevant for me. நான் பிஸ்னஸில் இருக்கிறதுனால என்றைக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான லாங் பேஸ் எக்ஸிக்யூட்டிவ் கார் will always make sense. வாவ், வா, மழையில் அப்படியே அடித்து தள்ளிட்டு போகிற அழகு இருக்கேன் அந்த ரேஞ்ச் ரோவரு. oh my god, இந்த ரஷ் படத்தில், ஓ ஷிட், ஐ ஹோப் அந்த ரஷ் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அந்த ஃபைனல் ரேஸ் நடக்கும் நிக்கிலோடாக்கும் ஜேம்ஸ் ஹண்ட்டுக்கும். 1976 டாக்குமெண்ட்ரி அது. 1976 F1 ஐ திங்க் அதான் நிக்கிலோடாவோடைய அந்த ஃபேமஸ் ஆக்சிடென்ட் இன் நர்பர்கிரிங், யூனோ, அந்த படம். ஸோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். இட் ஹஸ் காரு அதெல்லாம் தாண்டி சில படங்கள் வந்து லைஃப்பில் பார்க்கணுன்னு இருக்கிற ஒரு படங்கள் அது ஒன்று. நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறீங்களோ, கார்ப்பரேட் லைஃப்பில் இருக்கீங்களோ, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களோ, கண்டிப்பாக அந்த படத்துலேருந்து நிறைய டேக்அவேஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான படம் ரஷ். ப்ளீஸ் கோ வாட்ச் இட். கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான் வந்து ஜேம்ஸ் ஹண்ட்டாக நடிச்சிருப்பார். பேசிக்லி வந்து இட்ஸ் பிட்வீன் 2 கார் ரேசஸ். ஒன் இஸ் நிக்கி லோடா, ஹீஸ் அ லெஜண்ட். ஃபெராரி ஓட்டினார். ஐ திங்க் 3 F1 சாம்பியன்ஷிப்ஸ் வச்சுருந்தார் நினைக்கிறேன். ஹீஸ் அ லெஜண்ட். அப்புறம் பிஸ்னஸ் மேன் ஆனார் அண்ட் ஆல் தட். அவருடைய கதை தான் ஆக்சுவலாக அவருடைய பயோகிராஃபி மாதிரி இருக்கும் அந்த ஃபிலிம். பட் இட் இஸ் அபவுட் த ரைவல்ரி ஹேட் வித் ஜேம்ஸ் ஹண்ட். ஜேம்ஸ் ஹண்ட் வந்து பிரிட்டிஷ் F1 ரேசர். அவர் பயங்கர ஃப்ளாம்பாயிண்ட். அவர் எப்படி சொல்கிறது, அப்படியே காலரை தூக்கி விட்டுட்டு, யூனோ, லைக் யாரா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இஸ் வெரி ஃப்ளாம்பாயிண்ட். நிக்கி லோடா இஸ் வெரி டிசிப்ளின்ட் அண்ட் வேறு மாதிரி. அவர் எப்படி சொல்கிறதுங்க, அவர் ரிக்கி பாண்டிங் மாதிரி ஜேம்ஸ் ஹண்ட்டு. கிரிக்கெட் டேர்ம்ஸில் சொல்லணும்னா ஒரு ஃப்ளாம்பாயன்ஸு. நிக்கி லோடா இஸ் டிஃப்ரெண்ட். சச்சின் டெண்டுல்கர் இல்லை ராகுல் டிராவிட் மாதிரி சொல்லலாம். பயங்கர டீசென்ட், பயங்கர ஐயோ பிரித்து தள்ளிட்டு போகுது இந்த ரேஞ்ச் ரோவர். எனிவே, எனக்கு அவ்வளோ வேகமாக ஓட்ட பயமாக இருக்குது. ட்ராக்ஷன் இருக்காது சுத்தமாக ரோட்டில். ஸோ எனிவே அந்த படத்தை தயவு செஞ்சு போய் பாருங்கள். ரஷ்ஷு, ஹேண்ட் ஜிம்மர் வந்து மியூசிக் போட்டிருப்பாரு. பயங்கரமாக இருக்கும் அதோடைய சவுண்ட் ட்ராக், பிஜிஎம் எல்லாமே. இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். ஸோ எனிவே, ஏன் அந்த படத்தோடைய ரெஃபரன்ஸ் எடுத்தோன்னா, கடைசியில் ஜப்பானில் ஒரு ரேஸ் நடக்கும் பிட்வீன் நிக்கி லோடா அண்ட் ஜேம்ஸ் ஹண்ட். தட் இஸ் த ஃபைனல் ரேஸ் ஆஃப் தட் இயர்ஸ் F1. அந்த சீசனில் நடந்த கடைசி ரேஸ் அது. நிக்கி லோடா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட எரிஞ்சு, யூனோ, சாவோடைய விளிம்புக்கு போய் திருப்பி வந்து அந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ரேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். தட் இஸ் த ஃபைனல் ரேஸ். எனிவே, அதில்
ரேஸுக்கு நடுவில் காரை நிறுத்திடுவார். he won't feel confident. அப்போது ஸ்ப்ரே அடிக்குங்க பா, அப்படியே மூஞ்சிலே ஸ்ப்ரே அடிக்கும். அவருடைய தெரில ஹெல்மெட்டில் கோப்ரோவை போட்டு அந்த ஷாட் எடுத்தாங்களா என்ன ஏதுன்னு. அதில் ஒரு யூடியூப் கமெண்ட்ரி பாருங்க, F1 கமெண்ட்ரி வரும். Niki Lauda is just getting sprayed on the corner அப்படின்னு ஏதோ வரும். we're mimicking it in a quite a bad way, I know. Niki Lauda behind him eating his spray. So எனக்கு அந்த ரோட்டில் வரும்போது அப்படி தான் இருந்தது. வாவ், சம்மந்தமே இல்லாமல் மழை அப்படியே நின்றுச்சுங்க. இப்போது வா என்ன ரோட் ப்ரெசன்ஸுங்க, அப்படியே பேய் மாதிரி போகுதுங்க அந்த ரேஞ்ச் ரோவர். லுக்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஐயோ, வாங்கின போல் அவ்வளோ ஆசையாக இருக்கே. ப்ராபப்ளி ஆஃப்டர் சிடான் கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பீஸ்ட் இருக்குது, சஃபாரி, பழைய சஃபாரி. டாட்டா மேட் பீஸ்ட், யூனோ. நிறைய டாட்டாவில் அண்டர் ரேட்டட் கார்ஸ் இருக்குது. சஃபாரி இஸ் ஒன் அமாங் தெம், பழைய சஃபாரி. அதில் ஐ திங்க் வேரிகான்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருந்தது, செம்ம பவர்ஃபுல்லான இன்ஜினு, லாரி இன்ஜின், 407 இன்ஜின் இருந்தது. அதில் 407 இஸ் அ ட்ரக். ஸோ அதோடைய இன்ஜினை காரில் கொடுத்துருந்தாங்க ஒரு எஸ்யூவியில். பேர் கரெக்டாக சொல்கிறேன், வேரிகான் தான் நினைக்கிறேன். மிட் 2010s, அதாவது 2013, 12, 14 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ ஆப்வியஸாக ப்ரொடக்ஷனில் கிடையாது. இட் வாஸ் அ பீஸ்ட். இந்த மாதிரி நிறைய, அப்புறம் சஃபாரி டைகார்னு ஒன்று இருந்தது. இந்த மாதிரி நிறைய பீஸ்ட் எல்லாம் செஞ்சாங்க அவங்க. வெரி வெரி அண்டர் ரேட்டட். இட்ஸ் இன்ஜின் அண்ட் வாட் இட் கேவ் ஃபார் இட்ஸ் மணி அண்ட் ஆல் தட். வாவ், ஐ திங்க் இந்த ரேஞ்ச் ரோவர்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் காராக கூட இருக்கும். நான் எப்போவுமே யோசிப்பேன், அது என்னுடைய பிஸ்னஸ் மேன் மைண்ட் செட். அது ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா என்னுடைய ப்ரொஃபஷனுக்கு ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனராக அது எனக்கு செட் ஆகுமான்னு யோசிப்பேன். பட் இட் லுக்ஸ் ரியலி குட், இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல்ல. ரேஞ்ச் ரோவர்னு போட்டிருக்கு, பிளாக், லுக்ஸ் லைக் ஒரு மாஃபியா பாஸ் ஓட்டுற வண்டி மாதிரி இருக்குது அழகாக. இதோடைய ரோட் ப்ரெசன்ஸ் எல்லாமே ஐ திங்க் ஈவன் இது வந்து என்னுடைய பிஸ்னஸ் மீட்ஸோ அதுக்கு கூட நான் கொண்டு போகலாம். சைட்டுக்கு போகும்போது, கிளைண்ட்ஸை பார்க்க போகும்போது போனால் கூட ஐ திங்க் கெத்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். த டிரைவர் இஸ் வெரி குட், அந்த வண்டியை ஓட்டுறவர். ஸோ அந்த ரேஞ்ச் ரோவரை எப்படி ஒருத்தன் ஓட்டணுமோ அந்த மாதிரி ஓட்டு போகிறாரு. ஐ திங்க் இட்ஸ் ஓனர் தெரில, பார்க்கவே இல்லை டிரைவரை. ஆனால் அவ்வளோ பெரிய வண்டியை அழகாக ஓட்டுறாரு. இட்ஸ் கோயிங் குவைட் ஃபாஸ்ட். நடுவில் 140, 150லாம் போனார் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஐ எம் டெய்லிங் ஹிம்ல. பாருங்கள், மறைஞ்சிட்டார் பாருங்கள். ஸோ ஐ திங்க் ஃபாஸ்ட்டாக ஓட்டணுன்ற மோட்லேயே ஓட்டுறாரு போல். ஐ திங்க் வி வில் லெட் தெம் கோ. அவங்கள அடித்து பிடிச்சி விரட்ட வேணாம் அப்படின்னு தோணுது. பார்த்தோம், ரசித்தோம், இட் வெண்ட் ஆஃப், அதோட விட்டுருணும். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் திங். மறுபடியும் கண்ணில் பட்டால் பார்க்கலாம். பட் எனக்கு வேகமாக ஓட்டுற மைண்ட் செட்டே கிடையாது இப்போது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரைவ் ஸ்லோ அண்ட் நாட் ஃபாஸ்ட். ஐம் அ சேஞ்ச்டு மேன். எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ரீசெண்டாக. ஸோ அதை பற்றி சொல்லணும்னு வரேன். பட் ஏதோ ஒன்று நடுவில் வந்து சொல்ல விடாமல் பண்ணிடுது. பியூட்டிஃபுல். ரீசெண்டாக இந்த ஹைவே யூஸ் பண்ணேன். திருநள்ளார் போயிருந்தேன். திருநள்ளார் சனீஸ்வர பகவான் டெம்பிள் போயிருந்தேன். அண்ட் தென் அதை முடிச்சுட்டு அப்படியே திருவண்ணாமலை போயிருந்தேன். பட் ஐ குட் நாட் vlog பிகாஸ் இட் வாஸ் அ ஃபேமிலி ட்ரிப். இந்த கார்லேயும் போல் ஃபார்ச்சுனரில் போயிருந்தேன். ஸோ vlog பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. பட் ஒரு ஃபேமிலி ட்ரிப்புன்றதுனால ஃப்ரீயாக பேசிட்டு ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் vlog பண்ணல. பட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரிப். இந்த டிரைவிங் ஃபுல்லாகவே நான் தான் பண்ணேன். ஸோ மோஸ்ட் பார்ட்ஸ் ஐ டிட் த டிரைவிங். ஸோ இட் வாஸ் லாட் ஆஃப் ஃபன். ஸோ அப்போது இந்த ஹைவே நான் யூஸ் பண்ணியிருந்தேன். சாரி, நாட் திஸ் ஹைவே. வி வெண்ட், ஐ மீன் செங்கல்பட்டு ஹைவே, நாட் திஸ் அட் ஆல், டோட்டலி நாட் ரிலேட்டட். இது வந்து பெங்களூர் ஹைவேல. இட் கோஸ் டு ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், வேலூர் அண்ட் ஆல் தட். காஞ்சிபுரம் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. காஞ்சிபுரமில் ஒரு பழைய வீடு வந்து சிவில் ரெனோவேஷன் பண்ணுறோம். ஸோ இடிச்சிட்டு அதை ஒரு மாடர்ன் ஹவுஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் விசிட்காக வரும்போது இந்த ரோடை யூஸ் பண்ணியிருந்தேன், விச் வாஸ் லாஸ்ட் வீக் அகேன். ஸோ இது வந்து அந்த வீக்குக்கு முன்னாடி வந்த வீக்கோட வீக்கெண்டு நான் திருவண்ணாமலை போனது. ஸோ அதுக்கு வந்து வி யூஸ் த செங்கல்பட்டு ஹைவே, not this one. Got a little confused.
இது என்ன ஜென்ரேட்டரா? அப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது. வாவ், இதாங்க நீங்கள்லாம் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரக்கில் போகிறது வர்றது எல்லாத்தையும் நோட்டம் ஓட்டுன்னு இது என்ன அது என்னன்னு சொல்லி மைண்டே இப்படி க்யூரியஸ் ஆகிடும். மழை விட்டு விட்டு பெய்யுதுங்க. குட் ஐ vlog. இன்னைக்கு நான் vlog பண்ணலன்னா இவ்வளோலாம் ஃபுட்டேஜ் அழகாக கிடச்சிருக்காது. பாதி நேரம் மழை, பாதி நேரம் மழை இல்லை. வேறுனா பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக எனக்கு ஹுண்டே கார்ஸ் பெருசாக பிடிக்காது. ஹுண்டே சுசுக்கி எல்லாம் வந்து எனக்கு பெருசாக பிடிக்காது. பட் திஸ் இஸ் ஒன் கார் தட் ஐ லைக் இன் ஹுண்டே. ஒரு டைமில் i20 பிடிக்கும். i20 எலீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு இருந்தது. ஐம் சேயிங் 2000, ஐம் டாக்கிங் அபவுட் 2015-16. நல்லா இருக்குது இந்த வண்டி. இந்த வண்டியோட ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது. 160 ஹார்ஸ் பவர். கேன் யூ பிலீவ் இட்? த பெஸ்ட் இன் இட் செக்மெண்ட். Volkswagen Virtusஸோட Skoda, what's the name of him? Slavia. அவனோட இவன் வந்து he produces more horse power, 160. இப்போ வர ஹோண்டா சிட்டிலாம் ஹார்ஸ் பவரில் காம்படிஷனே கிடையாது. ஸ்டில் வி ஆர் ப்ரொடியூசிங் கார்ஸ் அரௌண்ட் 120. இட்ஸ் ஸ்டில் வீன்னு சொல்கிறேன் பாருங்களேன். என்னமோ நான் ஏதோ ஹோண்டாவில் இருக்கா மாதிரி. ஐ மீன் ஐ லவ் ஹோண்டா. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அது. நீங்கள் என் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், ஹோண்டா சிட்டி அண்ட் இட்ஸ் ரிவ்யூ ஆக்சசரிஸ் எப்படி இருக்கும், கார் ரிவ்யூ ஆக்சசரி சம்திங் லைக் தட். அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா சிட்டியில் போட்ட சீட் கவரு, ஹோண்டா சிட்டி சர்வீஸ் விட்ட பில்லு, ஹோண்டா சிட்டி ஃப்ரீ சர்வீஸ் எவ்வளோ ஆச்சு, நிறைய இருக்கும். ஹோண்டா சிட்டி கார் ரிவ்யூ, ஓனர்ஷிப் ரிவ்யூ, எக்கச்சக்க வீடியோஸ் போட்டிருப்பேன். பிகாஸ் ஐ லவ் ஹோண்டா. அதனால் ஃப்ளோவில் வீன்னு சொல்லிட்டேன். எனிவே அகெயின் மழை விட்டுருச்சு பாருங்களேன். பட் லுக்ஸ் பியூட்டிஃபுல் ஃப்ரம் ஹியர். ஸோ வி நோ லாங்கர் சாரி சரி ஓகே விடுங்க. ஹோண்டா நோ லாங்கர் ப்ரொடியூசஸ் performance sedans in India. Unfortunately Honda City வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அந்த 120 ஹார்ஸ் பவர் ப்ராக்கெட்டில் தான் வருது. வேறஸ் Virtus Slavia பார்த்தீங்கன்னா 150, வர்னா இப்போ காமிச்சனே 160. ஸோ 30-40 ஹார்ஸ் பவர் அஹெடாக இருக்காங்க. தட் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஜென்ரலாக ஒரு முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெர்னா இப்போ ஹோண்டா சிட்டி 120னா வெர்னா வில் பி அரௌண்ட் 115, 110 அந்த ரேஞ்சில் இருக்கும். வென்டோ வாஸ் அரௌண்ட் 110, 150, 120 அந்த ரேஞ்சில் இருந்தது. டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் இருக்காது. அகெயின் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். வாவ், இன்னைக்கு இந்த வெதரோடைய மூட் ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆஸ் பேட் அஸ் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யுவர் ஒய்ஃப்ஸ் மூட் ஸ்விங். ஒரு நேரம் மழை பெய்யுது, திருப்பி மழை ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு, திருப்பி அதிகமாகுது. எனிவே, ஸோ நெக்ஸ்ட் டைம் ஹோண்டாவுடைய 6th ஜென்ரேஷன் வரும்போது, இப்போ 5G போயிட்டுருக்கு, ஹோண்டா 6G வரும்போது ஐ ஹோப் ஹோண்டாலே டர்போலாம் இருக்குது ஹோண்டா சிட்டியில். ஐ திங்க் 150, 160 ஹார்ஸ் பவர் இடம். அந்த ஹோண்டா லோகோ ரெட்டில் இருக்கும். அகெயின் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். அதான் சொன்னேன், ஒய்ஃபு கேர்ள் ஃப்ரெண்டோடைய மூட் ஸ்விங் மாதிரி இருக்குது இன்றைக்கி வெதரு. ஸோ next time when Honda 6G comes to India or when they produce it in Japan, I hope அதில் ஒரு டர்போவோட இந்தியாவில் கொடுப்பாங்க, which can produce 160, 170 horsepower, and then the beautiful naturally aspirated IVTEC engine which this car uses produces around 120-ish horsepower, 190 நினைக்கிறேன், 120-ish வச்சுக்கோங்களேன். இந்த வண்டியை வந்து ஒரு 140, 150 ஹார்ஸ்பவரில் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். டர்போ ஒரு 170ல் கொடுக்கலாம். கனவு தான், வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேர். பட் கனவு தானே, நம்ம இஷ்டத்துக்கு காணலாம். ஹோப் இட் ஹேப்பன்ஸ். இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ரெச் வருங்க. ஐ வில் ஷோ யூ. ஐ வில் டெஃபினெட்லி vlog in that stretch. ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வளக்கோட்டை ஒரகடம் ரீச் ஆகிட்டோம். நம்ம போக வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வல்லம் வடகல். ஸோ அங்கே தான் வந்து ராயல் என்ஃபீல்டோடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் இருக்குது. ஸோ என்னுடைய சேனலை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா இந்த ரோடை நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த சைட்டு நம்ம பண்ணும்போது நிறைய வாட்டி இந்த ரோடுக்கு வந்து போயிருப்போம். இந்த ஒரகடம் சைட் பண்ணும்போது அகெயின் ஐம் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்ப்ரேட். ஓ ஃபக் என்னங்க, ஹைவேக்கு நடுவில் ஸ்விம்மிங் பூலு. செக், இப்போ தான் அந்த ஹைவேல ஒரு ஸ்விம்மிங் பூல் பார்த்தேன். எனிவே, வேகமாக ஓட்டத்துக்கு தோண மாட்டுது. நான் வரும்போது சொன்னேன் இல்லையா ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரெச்சுன்னு, அது இந்த ஸ்ட்ரெச் தான். பட் இப்போ மழையில் ஃபுல்லாக ரோடு நனைஞ்சிருக்கிறதுனால பெருசாக நம்ம வேகம் எடுக்க முடியாது. பட் ரொம்ப அழகாக இருக்கும், சுற்றி க்ரீனரி இருக்கும். ஓ
நல்ல மழைங்க, நல்ல மழை. லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோடு இஸ் கம்ப்ளீட்லி ஸ்விம்மிங் பூல். அவ்வளோதான். அந்த சைடு போனாலே பயங்கரமாக தண்ணி அடிக்கும். ரைட் சைடும் அப்படி தான் இருக்குது. வாட்டர் ஃபுல்லாக போய் அந்த கார்னரில் மீடியன் கிட்டே டெபாசிட் ஆகிருக்கு. 2 சைடும் ட்ரக்கு. ஷிட். டிப்பர் வந்து நான் ஃபுல் ஸ்பீடில் வச்சுருக்கேன். ஸ்டில் ரோடு வந்து ஒரு மாதிரி கிளாகியாக தான் இருக்குது. அரௌண்ட் 80 தான் போகிறேன். வாவ். எனக்கு இது இன்னொன்று ஞாபகப்படுத்துது. நம்ம கேரளா ட்ரிப்பு நான் திருவனந்தபுரம்லேருந்து, ஸோ அந்த சீரீஸ் பாருங்கள், ஒரு 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். சென்னை டு மதுரை ஃபஸ்ட்டு போயிருப்போம் டே 1, மதுரை டு திருவனந்தபுரம் டே 2, திருவனந்தபுரம் டு கன்னியாகுமரி டே 3, அண்ட் தென் டே 4 கன்னியாகுமரியோட விலாக் இருக்கும். அண்ட் தென் டே 5 வாஸ் கன்னியாகுமரி பேக் டு சென்னை. ஸோ அந்த விலாகில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வீடியோ நம்பர் 2, திருவனந்தபுரம் டு கன்னியாகுமரி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹைவேஸ் இன் சவுத் இந்தியா, இன் அந்த தமிழ்நாடு கேரளா ஸ்ட்ரெச். ரொம்ப அழகாக இருக்கும். அன்றைக்கி இப்படி தான் இருந்தது. ஒரு 5 நிமிஷம் மழை பெய்யும், திருப்பி மழை போயிடும், ஃபுல்லாக காடு. அண்ட் தென் அகெயின் மழை பெய்யும், மறுபடியும் மழை போயிடும். நாகர்கோவில் நான் வர வரைக்கும் அப்படி தான் இருந்தது. இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் மெமரி. இப்போ சோஃபார் நம்ம வந்த ரூட்டுக்கும் இருக்கிற இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை பாருங்களேன். இப்போ இவ்வளோ நேரம் ரோட்ஸ் எப்படி இருந்தது, இப்போ பாருங்களேன், மழை பேஞ்சதுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை. ஸோ அந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே இருந்தது, இப்படி தான் இருந்தது இந்த கேரளாவில். கேரளா இஸ் வெரி பியூட்டிஃபுல்ங்க. ரோட்ஸ் வந்து தமிழ்நாடு அளவுக்கு இருக்காது, கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வி ஹேவ் மச் பெட்டர் ரோட்ஸ். பட் அந்த ரூட்ஸ் அண்ட் தட் சீனிக்னஸ் பயங்கர சீனிக்காக இருக்கும் ஒரு ரோடுமே. ஸோ அதனால் ஐ லவ் ட்ராவலிங் அண்ட் டிரைவிங் இன் கேரளா. அன்றைக்கி இப்படியே தான். இப்போ பாருங்களேன், நான் லிட்ரலி ஒரு 2 minutes பேக் நான் சொல்லிட்டு இருந்தேன், 2 or 5 minutes பேக் ப்ராபப்ளி 5 minutes பேக் சொல்லிட்டு இருந்தேன். லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ஆஃப் த ரோடு வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது, நடுவில் தான் நம்ம போய் ஆகணும். அரௌண்ட் 80 போயிட்டுருக்கேன், டிப்பர் வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுருக்கேன். சம்மந்தமே இல்லாமல் டெரைனே அப்படியே மாறிடுச்சு பாருங்களேன். ஏதோ வேறு ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் மாதிரியும் அன்பிலீவபிள். ஸோ அந்த கேரளா ட்ரிப்பு ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்தது. மழை பெய்யும், மழை இருக்காது. ஸோ அந்த சீரீஸ் நீங்கள் போய் பார்க்கலாம், பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி லவ் இட். ஸோ இங்கே நம்ம ரைட் எடுக்கணும். பஸ்ஸுங்கள் வந்த மயமாக இருக்கேன். அப்படியே போயிடுறா கிஷோர். சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் வல்லம் வடகல் வெல்கம்ஸ் யூ. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம போய் நம்மளுடைய ஃபார்மர் சைட் ரீச் ஆகிடுவோம். ஐ ஹோப் மை கிளைண்ட் இஸ் டூயிங் வெல். அவரோட பிஸ்னஸ் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஃபேக்ட்ரியை செட்டப் பண்ணும்போது ஃபுல்லாகவே நான் இருந்தேன். அண்ட் தென் நான் ஆஃபீஸ்லாம் பில் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஒரு 3 மாதம் 4 மாதம் நான் சைட் போகல. ஸோ அப்போயே சொல்லிட்டு இருந்தார் கிஷோர், நான் இந்த ஃபேக்ட்ரியை செட்டப் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஜாப் எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஆர்டர் வந்துடும், அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மோல்டு கம்பெனி பேசிக்கலாக தே மேனுஃபேக்சர் மோல்ட்ஸ். அதனால் நல்லபடியாக போனோம் கிஷோர் எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நிறைய ஜாப் எடுக்கணும், நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கணும், நான் அந்த மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படின்னாரு. பை த டைம் வி வர் க்ளோசிங் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஐ ஹோப் இட் ஹஸ் ஹேப்பன்ட். ஐ ஹோப் ஹி இஸ் டூயிங் ரியலி கிரேட். ஸோ பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்டோடைய யூனிட் இங்கே தான் வரும். நான் உங்களுக்கு போகும்போது காட்டுறேன். நீங்கள் இங்கே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டீங்க. ஒரு வாட்டி நான் ஒரு 4:30 or 5 o'clock இங்கே வந்திருந்தேன் ஈவினிங் டைமில். அப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு அந்த பஸ்ஸில் வெளில வராங்க. நம்ப மாட்டீங்க, 30 பஸ்ஸு. ஒரு பஸ்லேயே வந்து கண்டிப்பாக சீட்டிங் கெப்பாசிட்டி 50-60 இருக்கும். 30 பஸ்ஸு கண்டினியூஸாக வருது. நான் அப்புறம் அந்த யூனிட்டை தாண்டி போயிட்டேன், ஆனால் பஸ்ஸு வந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ ஐ திங்க் அன்பிலீவபிள் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர் தேர் இன் ராயல் என்ஃபீல்ட். ஆக்சுவலாக அதோட பேர் வந்து ஏரோஸ்பேஸ் பார்க். நம்ம போகிற இடத்தோட பேர். அந்த பேர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏதோ அந்த ராக்கெட்ஸு, க்ரையோஜெனிக்ஸ் அண்ட் ஸ்பேஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தயார் பண்ணுற ஒரு பேர் மாதிரி இருக்கும், ஏரோஸ்பேஸ் பார்க். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்லாம் வரும்போது ஒரு ஃபீலிங் வரும், நம்ம லைஃப்பில் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு. எவ்வளோ பில்டிங்ஸ், எவ்வளோ மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது பாருங்களேன். அது வந்து ஒரு ஆ இன்ஸ்பைரிங்காக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேன். லுக் ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ். அது எல்லார் கண்ணுக்குமே அது அழகாக தெரியாது. பட் இந்த பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை உருவாக்கணும். அதான் அந்த ராக்கி KGF 2ல் ஒரு சீன் வரும்,
தட்டஸ், ராக்கீஸ், கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேஜிஎஃப்பை காட்டுவாங்க. அது ஏதோ பெங்களூர் மைசூர் சிட்டி மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவன் மாற்றி வச்சுருப்பான் அந்த ஊரையே. ஸோ அந்த சீன்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு தேட்டரில். இட்ஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் வெரி எக்ஸாஜரேட்டட், பட் ஸ்டில் அந்த ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு அந்த ஒரு இது எப்போவுமே இருக்கும். ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பார்க்கும்போது தட் ஃப்ரேஸ் யூனோ, பவர்ஃபுல் பீப்புள் டோன்ட் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ், பவர்ஃபுல் பீப்புள் மேக் பிளேசஸ் பவர்ஃபுல். யூனோ ஐம் ஜஸ்ட் பேராப்ரைசிங், தப்பாக சொல்கிறேன்னு தெரில. ஸோ பிரகாஷ் ராஜ் சொன்னது தான். ஸோ யா, அன்பிலீவபிள். 3rd cross road டெவலப் ஆகிருக்கேங்க. நான் வரும்போது இந்த போர்டெலாம் இல்லை. நான் ட்ரிஃப்ட் அடித்தேங்க வண்டி வாங்கின புதுசில், ஐ மீன் இந்த சைட்டுக்கு வந்த புதுசில். அங்கே மண்ணாக இருக்குமா, அப்படியே ஹேண்ட் பிரேக்கெல்லாம் போட்டு திருப்பினேன். நம்ம வந்துட்டு அந்த ஃபேக்ட்ரிக்கு இதோ லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, சாரோ டெக்னாலஜிஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா, இதான் அப்போ கிளைண்ட் இருக்கார், அவருடைய காரும் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கோ இன் சைட். இதெல்லாம் குட்டியாக இருந்ததுங்க, நான் வரும்போது வளர்ந்துட்டுருக்கு இந்த பப்பிலாம். ஸோ லெட்ஸ் கோ இன் சைட் அண்ட் கெட் அவர் ஜாப் டன். இதான் நம்ம செட்டப் பண்ண ஆஃபீஸ். லுக்ஸ் ரியலி ரியலி பியூட்டிஃபுல். உள்ளே போகலாம். ரொம்ப அழகாக இருக்குது. லெட்ஸ் கோ இன் சைட். இதான் நம்ம பில்ட் பண்ண ஆஃபீஸ். நான் உள்ளே போயிட்டு அவர்கிட்ட பேசினதுக்கப்புறமா ஐ வில் கண்டினியூ த vlog. நம்ம பில்ட் பண்ண ஆஃபீஸ், நம்ம பில்ட் பண்ண வெயிட்டிங் ரூம் லுக்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் ஃப்ரம் ஹியர். இதான் அவருடைய சிம்பிள். ஸோ இந்த லோகோலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணுவோம். ரெட் அண்ட் கிரே வந்து அவங்க கம்பெனி கலர் சான் போட்டு. ஸோ இது நம்ம பில்ட் பண்ண ஒரு மீட்டிங் ரூம். இதான் அதோடைய ஃபால் சீலிங். திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங். இல்லை, நம்ம பில்ட் பண்ண ஆஃபீஸில் இப்போ வந்து அது ஃபுல் யூசேஜில் இருக்கும் போது அதை பார்க்குறதே வந்து ஒரு தனி சந்தோஷம். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஹிம். ஸோ இப்போ வந்தார்னா நான் vlog ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். டோன்ட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஆஃபீஸும் வந்து அந்த கிளைண்ட்டை கேட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும், எந்த கலர்ஸ் பிடிக்கும், உங்கள் கம்பெனி தீம் என்ன, கஸ்டமைசேஷன் என்ன, அவங்க ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே பர்சனலைஸ் பண்ணுவோம். அதனால தான் நீங்கள் என்னோடய ஒரு ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அவர் இன்டீரியர் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ்னு. அதுக்கு போய் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பண்ண இது வரைக்கும் ஒரு 30 to 40% ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் அதில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். வீடு, கமர்ஷியல் ஸ்பேஸ், இந்த மாதிரி ஆஃபீஸஸ் எல்லாமே. ஸோ அதை போய் வாட்ச் பண்ணுங்கள் டைம் இருந்ததுன்னா. இல்லை உங்களுடைய கிளையண்ட்ஸ்க்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, ஒரு ஆஃபீஸ் பில்ட் பண்ணணும், ஒரு பழைய வீடு இடிச்சிட்டு கட்டோன்னா உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், அதுலேயே என்னுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாமே கீழே இருக்கும். ஆர் யூ கேன் ஜஸ்ட் டிஎம் இன் இன்ஸ்டாகிராம். என்னோடய ஃபோன் நம்பருமே அந்த வீடியோஸ் கீழே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். எனிவே, ஸோ இந்த மாதிரி பார்த்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இப்போது அதே ஆஃபீஸில் வந்து வெயிட்டிங் ரூமில் உட்காந்துட்ருக்கோம். டிஸ்கஷன் ரூம் இது ஆக்சுவலாக ஃபீல்ஸ் வெரி பியூட்டிஃபுல்ல. இங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. ஐ மீன் இவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு தெரியாது நம்ம தான் வந்து இந்த ஆஃபீஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னு சொல்லி. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரோ கிளைண்ட்டு அவங்க சாரை பார்க்க வந்திருக்காங்க. சார்னால் அவங்களுடைய ஓனர், சிஇஓவை சொல்கிறேன். ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங். இங்கே நமக்கு வேலை முடிஞ்சிடுச்சு. நம்ம அப்படியே கிளம்பலாம். ஏன்னா பியூட்டிஃபுல். நம்ம பண்ண ஒரு ஆஃபீஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷனலாக இருக்கும் போது இந்த ஃபேக்ட்ரி வந்து இவ்வளோ பிஸியாக இருக்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஹி டோல்ட் மீ ஆக்சுவலாக ரொம்ப நேரம் பேசணும், நிறைய பிஸ்னஸ் தான் பேசணும். அண்ட் அவர் நிறைய என்ன கொஷின்ஸ் கேட்டார், நான் அவர் நிறைய கொஷின்ஸ் கேட்டேன். செக்யூரிட்டி இங்கே கேட்டு திறந்தாங்கன்னா அப்படியே எஸ் ஆகிடுவேன்.
செக்யூரிட்டி வராரு. ஸோ நிறைய பிஸ்னஸ் தான் பேசணும். இது அவருடைய க்ரெட்டா. இதுதான் என்னுடைய ஃபேவரட். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்தது தான் என் ஃபேவரட் க்ரெட்டா. இதை செகண்ட் ஜென் நம்ம வரும்போது ஒன்று பார்த்தோம் இல்லையா, பெட்ரோல் பங்க்கில், அதுக்கு முன்னாடி வந்தது. எனிவே ஸோ வி ஸ்போக் அ லாட் ஆஃப் பிஸ்னஸ். ஆமாம் சார், ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே போயிடுவேன். வி ஸ்போக் அ லாட் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் தென் அவர் பிஸ்னஸில் இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். என் பிஸ்னஸில் இருக்க சேலஞ்சஸ்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ லாட் ஆஃப் ப்ரொடக்டிவ் கான்வர்சேஷன். எப்போயுமே இந்த மாதிரி என்னோட பிஸ்னஸில் பல வருஷம் சீனியர்ஸாக இருக்கவங்கக்கிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹிம். அண்ட் இந்த மாதிரி எப்போவுமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கொஞ்சம் கூட அந்த ஈகோவே இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு அவங்ககிட்டேருந்து கற்றுக்குறோன்னு ட்ரை பண்ணுறோமோ அவங்களும் நம்மக்கிட்டேருந்து கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணி நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ Saro Technologies tool room and injection molding. So this is the space. This is how it looks. Beautiful. நீங்கள் கூகுள் பண்ணாலே வரும், கூகுள் லொக்கேஷன்ஸில் Saro Technologies tool room and injection molding. உங்களுக்கு மோஸ்ட்டாக இது வந்து ஒரு B2B பிஸ்னஸ். பட் எனிவே யாருக்காவது ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுதுன்னா டூல் ரூம், இன்ஜெக்ஷன் மோல்டிங்லாம் யூ கேன் ரெக்கமெண்ட் தெம். பயங்கரமான ஒரு குவாலிட்டி செக்கிங் ஃப்ரீக் அவங்க. ஸோ இட் வாஸ் நைஸ் மீட்டிங் த CEO அண்ட் லாட் ஆஃப் கான்வர்சேஷன். ஆக்சுவலாக நான் வந்தது நினச்சதை விட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். டைம் இஸ் அரௌண்ட் 2:24 now. ஸோ இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1.5 hours or 1 hour 15 minutes அந்த ரேஞ்சில் போய் ரீச் ஆகிடலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா அது எப்போவுமேங்க, அது எந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம பண்ணாலுமே, ஒரு வீடோ, ஒரு ஆஃபீஸோ, ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட் எது பண்ணாலுமே ஒரு நூக்கர் கார்னரும் நம்ம பார்த்து பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் வந்து நம்ம யாருக்கோ அதை பண்ணி விட்டுட்டு தான் போகிறோம், வேறு யாருக்கோ தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம், கொடுத்துட்டு அந்த சைட்டை கொடுத்துட்டு வெளில வருவோம். பட் இருந்தாலும் அந்த சைட்டோட ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகிடும். இப்போ எனக்கு உரகடம்னு சொன்னாலே இந்த சைட்டு தான் ஞாபகம் வரும். ஸோ another ஒரு பியூட்டிஃபுல் ஃபேக்ட்ரி இஸ் பீயிங் செட்டப். ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த ஒரு எமோஷ்னல் கனெக்ட் தினமும் வந்து போகிறோம், அந்த கிளைண்ட்டை பார்க்குறோன்னா அந்த பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் பீரியட் ஆஃப் அவர் லைஃப் இருக்குல்ல, அது எனக்கு ஞாபகம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதெல்லாம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் இருந்தேன், ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனில் இருந்தேன். அந்த vlogs எல்லாமே இருக்கும். நீங்கள் அப்போது நான் பேசுகிறதுக்கும் இப்போ பேசுகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டான டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அது நமக்கு அப்படியே நாஸ்டல்ஜியா மாதிரி ஞாபகம் வரும். ஒரு இட் வில் மேக் யூ வெரி நாஸ்டல்ஜிக். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் திரும்பி வரும்போது இந்த இடம்லாம் பார்க்கும்போது அப்போ நான் வேலை முடிச்சுட்டு வருவேன் இல்லையா, அந்த ஞாபகம் தான் வரும். கிட்டத்தட்ட அந்த ஆட்டோகிராஃபாக அந்த படம் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அந்த சேரனுடைய ஒரு மூவி, அந்த அவர் ஒரு பழைய கிராமத்துக்கு போவார் ரொம்ப வருஷம் கழிச்சு. அப்போது அவருக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வருது. ஒரு சாங் கூட வரும், ஞாபகம் வருதே, அது மாதிரி ஒரு ஞாபகம்லாம் வரும். நாங்கள்லாம் ஸ்கூலில் அதை மாற்றி பாடுவோம். மொதல் அப்பாட்ட செருப்படி வாங்கினதுலாம் ஞாபகம் வருது. ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். எனிவே வில் பி பேக் ஆன் த ஹைவே சூன். போகிற வழியும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வந்த வழிக்கு பதிலாக வேறு வழி போகும்போது ட்ரை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் vlogs பார்க்குறோன்னா ப்ளீஸ் லீவ் இட் டவுன் இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. இன்றைக்கி ஆக்சுவலாக நான் நிறைய பிஸ்னஸ் பற்றி பேசலை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பர்சனலாக தான் பேசிட்டு வந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து vlog பண்ணுறதுனால. வரும்போது இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். கொஞ்சம் மழை இல்லை, விட்டு பேஞ்சுது. நவ் த ஸ்கைஸ் ஆர் வெரி கிளியர். ஸோ நான் போகிற வரைக்கும் மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன். பட் ஐ ஹோப் இட் ரெயின்ஸ். எனிவே ஐ வில் எண்ட் த vlog ஹியர். இதோடைய சீக்வல் vlog நான் இமீடியட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஆன் த வே பேக் ஒரு பியூட்டிஃபுல்லான ஹைவே இருக்குது. அப்போலோ டயர்ஸோடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்த பக்கம் வரும். தட் வில் ஆல்சோ பி வெரி பியூட்டிஃபுல் டெரன் ஹெட். அந்த ஹைவே ரீச் ஆன அப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா ஓட்டலாம் அந்த இடத்துல. ஸோ அதை வந்து இதோட வீடியோவில் நான் மிக்ஸ் பண்ண விரும்பலை. ஸோ ஐ வில் ஜஸ்ட் மேக் அ சீக்வல் அண்ட் அப்லோட் இட் இமீடியட்லி. ஸோ இந்த vlog-ஐ பொறுத்த வரைக்கும் ஐ ஜஸ்ட் எண்ட் திஸ் இயர். இன்ஃபேக்ட் அந்த vlog-ல நான் வரும்போதெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். என் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் லைட்டாக டச்சப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் டு ரெக்கார்ட் இட் ஃபார் டாக்குமெண்ட் இட் ஸோ தட் ஃப்யூச்சரில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த vlog-ல சொல்கிறேன். நெக்ஸ்ட் vlog-ல
இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் பேசலாம், இன்னும் கொஞ்சம் சில்லாக வச்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ பர்சனலாகவும் பேச ட்ரை பண்ணுறேன், பிஸ்னஸ் ரீதியாகவும் பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் லீவ் யுவர் தாட்ஸ் டவுன் இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்னெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதை பற்றிலாம் நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு மேற்கொண்டு நிறைய பிஸ்னஸ் vlogs பண்ணணும்னு ஆசை. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் பீன் கமெண்டிங் இன்னும் நிறைய பிஸ்னஸ் கண்டென்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு, அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூ இட். ஸோ எஸ், இந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை சொல்லுங்கள். ஐம் ரீடிங் எவ்ரிதிங் and replying to it personally. So yes, leave your thoughts down in the comment section below, and until I see you again in another video, take care, stay safe. Signing off, Kishore. So இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து one of my favorite parts of the business guys. My nails are painted in green. 4.5 yearsல தான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் இனிஷியல் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் ஆகி அப்புறம் சேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். சேர்ஸ் கார்டுக்கு அப்புறம் நம்ம இன்டீரியர் டிசைனிங்குள்ளெலாம் வந்தோம். கரெக்டாக பிஸ்னஸ் பேசிகிட்டு இருந்தேன். பேசும்போது இந்த வேலை பார்த்தாங்க அவங்க. அப்புறமா நமக்கும் எடுக்க மனசு வரல. ஐயோ, பிரிச்சு தள்ளிட்டு போகுது இந்த ரேஞ்ச் ரோவர்.